அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பரான நம்ம எல்லோருக்கும் பிடிச்சமான கம்மங்கூழ் எப்படி சிம்பிளாக வீட்டிலே செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். அந்த 400 கிராம் கம்பை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்த கம்பை ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு நம்ம தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்க. தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். அதை ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு 1-2 இருக்கிற மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம புளிக்க விடணும். இதுக்கு நம்ம பழைய தோசை மாவு, புளிச்ச மாவு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி, இதை 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம புளிக்க விட போகிறோம். அப்போ தான் நம்மளால் கூழ் ரெடி பண்ண முடியும். 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கூழ் காய்ச்ச இப்போ ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 50 கிராம் வரகரிசி எடுத்திருக்கேன். 400 கிராம் கம்புக்கு 50 கிராம் வரகரிசி கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வரகரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி குருணா கூட எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். கொதி வந்ததும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது குக் ஆயிரும். சைடில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு. இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிக்க வச்ச பேட்டர், அதை எடுத்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓரளவுக்கு கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் அடி பிடிக்காமல் இது ரெடி ஆகும். அதை கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். அது வெந்துகிட்டே இருக்கும்போது லைட்டாக ஒரு கொதி வரும். அந்த கொதி வர ஸ்டேஜ் நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி கையில் நினச்சி இந்த கூழ் மேலே நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அது கையில் ஒட்டாமல் வந்துருச்சுனாலே உங்களுக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து லைட்டாக உப்பு, தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான இந்த சம்மருக்கு நம்ம உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான கம்மங்கூழ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம சம்மர் டைமில் இதை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.